அனைவருக்கும் வணக்கம். நான் காரைக்கால் மாவட்டம். என் பேர் ஆனந்தி. என்னுடைய கணவர் வந்து காரைக்காலில் உதவி ஆய்வாளரா வேலை பார்க்குறாங்க. எங்க கணவருக்காக தான் இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு வந்து சார் பாலமுருகன் சாரும், செந்தில் சாரும் இதை கொடுத்தாங்க. வீட்டுக்கு 10 தடவை 10 முறை வந்து நாங்கள் வாங்க முடியாத சூழ்நிலையில் அவங்க எங்களை திணிச்சு கொடுத்தாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க சார், உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் முறையில் நாங்கள் வாங்கி அப்படியே போட்டோம். 2 மாதம் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சது, கண்ணுக்கு வந்து எனக்கு ரொம்ப பவர் கிளாஸ் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு கண்ணு பார்வை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து கிளாஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் கிளாஸ் வாங்கிட்டு வச்சுருந்தோம். போட்டு 2 நாள் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு போட முடியல, ஒரு மாதிரியா ஸ்டேயாக இருந்துச்சு. அதனால் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து 10 நாளைக்கு வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப. அதுக்காக சரி இதை சாப்பிட்டு பார்க்கணும்னு சாப்பிட்டு பார்க்குறப்ப நான் ஒன்றுக்காக சாப்பிட்டா அது என்னென்னா வேற ஒன்று வேலை செஞ்சிருச்சு. கண் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த செல்லு நம்பர்லாம் பிள்ளைங்களை கொடுத்து தான் பார்க்க சொல்லுவேன், எனக்கு பார்க்க தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணு நான் சொன்னேன், என்னங்க இது நான் வேறு எதுக்காக சாப்பிட்டேன், அது கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. கால் பிரச்சனையால் ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படியாவது 1 மாதம் 2 மாதம் என் கணவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுவாங்க. அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. 20 வருஷ பிரச்சனை. அது கால் வீக்கம் வந்து முட்டி வீக்கம், இடுப்பு பேக் பெயின் இருந்துச்சு, ஷோல்டர் பெயின் இருந்தவங்களுக்கு. இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட 2 பாக்ஸை கொடுத்து சாப்பிட சொன்னேன். அவங்க என்னன்னா ஒரு வாரத்துலேயே ரிசல்ட் கிடச்சிது. எப்படின்னா கால் வந்து நாங்கள் பெண் குழந்தை இருக்காங்க எனக்கு. நான் 3 பேருமே எங்கள் வீட்டுக்காரங்க டியூட்டி முடிஞ்சு வந்தோடனே 3 இடுப்பு அமைக்கணும், கால் அமைக்கணும், கையை பிடிச்சி விடணும், இப்படியே இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் ஒரு வாரத்துக்கு பிறகு பிள்ளைங்களே சொல்கிறாங்க, அப்பா அந்த மாத்திரையை கொடுக்க விடாதீங்க, எங்களை ஒரு வாரமாக நீங்கள் 1 மாதமாக நீங்கள் என்னை கால் அமைக்க விட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உணர்றோமே நாங்கள் இது எதனால் நல்லா போனதுன்னே எங்களுக்கு நல்லா போன பிறகு தெரியலை. தெரிஞ்சதுக்கு பிறகு பிள்ளைங்க சொன்னதுக்கு பிறகு இதை உணர்ந்தோம். அதோட இல்லாத ஹெச்பிலாவில் வந்து எனக்கு வந்து 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் இருந்துச்சு. நான் ஐசியூவில் அட்மிட் ஆகியிருந்தேன். அது சம்மந்தமாக ஒரு 15 ரூபா அந்த ஒரு நாள் செலவானுச்சு எனக்கு. அப்போ கூட அதுக்கப்புறம் இந்த அஸ்ட்ராலைவ் எடுத்ததுக்கு பிறகு எனக்கு வந்து இப்போ 11 பாயிண்ட் இருக்குது. அதோட மாடிப்படியெலாம் ஏறவே முடியாது, பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஏற முடியாது, சோர்வாகவே படுத்திருப்பேன். இப்போ 4 மணிக்கு நான் எழுந்திரிச்சு என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டே இருக்கேன். ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கேன். இடுப்பு வலி, கால் வலி, கை வலி எதுவுமே கிடையாது. என் கணவருக்கு வந்து அந்த பேக் பெயின் 5 நிமிஷம் உட்கார முடியாது, அது போயிடுச்சு. முட்டி வலி போயிடுச்சு, ஷோல்டர் பெயின் போயிடுச்சு. பின்னாடி ஒரு கட்டி ஒன்று இருந்துச்சு, அது வந்து பெருசாக இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணுங்க, அலட்சியமாக விடாதீங்க அப்படின்னு சொன்னேன். இதுக்கு சாப்பிட்டதுக்கு அந்த கட்டி கூட கரைஞ்சி போயிடுச்சு. இப்போ ரொம்ப நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாஸ்பிட்டல் பக்கமே போகலை. நான் கூட எல்லாத்தையும் சொல்லுவேன், இது வரைக்கும் நாங்கள் ஒரு 6 மாதமாக தாண்டி நாங்கள் 2 பேரும் எடுத்திருக்கோம். எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. நீங்கள் வந்து இப்போ சுகர் ப்ரெஷருக்காகவோ எதுக்காகவே போகவே இல்லை. 500 கூட இருந்துச்சு எனக்கு சுகரு. ஆனால் இப்போ வந்து நார்மல் ஆயிடுச்சு. மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த மன உளைச்சல்லேருந்து 2 பேருமே விடுதலை அடைஞ்சிட்டோம். ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இதை கொடுத்த அறிமுகப்படுத்தின பாலமுருகன் சாருக்கும், செந்தில் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோட கம்பெனியோட அஸ்ட்ராலைவ் ப்ராடக்ட் கொடுத்த கம்பெனிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அஸ்ட்ராலைவ்.